ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தஹாஸ் கிச்சன். இன்றைக்கி தஹாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாங்க போட்டி எப்படி கழுவுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க, நான் 2 போட்டி வாங்கியிருக்கேன். எனக்கு மீடியம் சைஸில் வந்திருக்கு. போட்டி கூட நல்லா தான் இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ கடகடன்னு கழுவிடலாம். வாங்க எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளாக. ஃபஸ்ட்டு 2 போட்டியோட குடலும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ அந்த குடலில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த போட்டியோட தோல் திருப்பி போட்டால் அதில் கொஞ்சம் ஸ்கின்னு அது கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம போட்டியில் குடலில் போய் கை வைக்கணும். ஸோ அது வச்சு அது கொஞ்சம் வழுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது க்ளீன் பண்ணிடலாம். நம்ம இதில் ஒரு குடல் மாதிரி இருக்கும். அது பசங்களுக்கு கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லது. பசங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாப்பிடாத பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம இதில் சிப்ஸு, இந்த மாதிரி கிரேவி, சிக்கன் கிரேவி மாதிரி கூட வச்சு கொடுக்கலாம். நான் இதில் குழம்பு தான் செஞ்சேன். வாங்க எப்படி இந்த குடல்லாம் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டிக் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கழுவணும். நானும் எங்கள் நாத்தனார் தான் 2 பேரும் சேர்ந்து இதெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒன்று ஒன்றா திருப்பி நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்று ஒன்றா திருப்பி நம்ம இது பண்ணணும். இதுக்குள்ளே தான் ஸ்டிக்கு வச்சு இருக்கிறதுலையே இதுதான் பெரிய குடல். இது பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ ரொம்ப நல்லது பசங்களுக்கு. இதெல்லாம் செஞ்சு கொடுங்க ஒரு வாட்டி பசங்களுக்கு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா. ஆனால் இதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். நிறைய டைம் இந்த குடலுக்காக மட்டும்தான் எடுக்கும். நம்ம டைம் எடுத்து செஞ்சால் கூட பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது செஞ்சு கொடுங்க. பசங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பே இல்லை. நானும் என்னோடய நாத்தனாரும் பேசிக்கிட்டே இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். எங்களுக்கு டைம் போனதே தெரியல. ஸோ ஜாலியாக கூட இருந்தது கழுவும்போது. இந்த குடல் திருப்பும்போது கொஞ்சம் வழுக்கும். நீங்கள் புதுசாக இந்த மாதிரி செய்கிறவங்களா இருந்தால் சாம்பல் எடுத்து கொஞ்சம் வச்சுக்கோங்க, இது வழுக்கிறதுனால. ஆனால் சாம்பல் வச்சு நம்ம செஞ்சால் நிறைய வாட்டி கழுவணும். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சிட்ருந்தேன். இப்போ எனக்கு அது பழக்கமாயிடுச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கினேன். சாம்பலே இல்லாமல் நான் க்ளீன் பண்ணிக்கினேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வழுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக சாம்பல் வச்சு நீங்கள் செய்யுங்க, வழுக்காது. இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் எடுத்து கூட்டிட்டு, ஆனால் நிறைய தண்ணி போட்டு கழுவுங்க. அப்போ தான் அதோடய ஸ்மெல்லாம் போகும். சாம்பல் போட்டால் இன்னும் நிறைய தண்ணி போடணும். இந்த போட்டியில் இருக்கிற ஸ்கின் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். அது சுடு தண்ணி வச்சு தான் க்ளீன் பண்ண முடியும். நிறைய பேர் இதுக்கு சுண்ணாம்பு இந்த மாதிரி எல்லாம் தேய்ப்பாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. சுடு தண்ணியில் போட்டு நம்ம செஞ்சாக்கவே க்ளீனாக வந்துடும். மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். அதோட கவுச்சி ஸ்மெல் போகும் அப்போ தான். இப்போ சுடு தண்ணி எடுத்து வச்சிட்டோம். இதில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு அப்போதைக்கு அப்போவே க்ளீன் நம்ம எடுத்தாக்கவே போதும். அது ஒன்று ஒன்றா வந்துடும். வாங்க எப்படி செய்கிறது இது பார்க்கலாம். ஆனால் சூடாக இருந்தது செய்யும்போது, கையெல்லாம் எரிஞ்சது. ஆனால் சாப்பிட்ணுல்ல, அதனால் செஞ்சு தான் ஆகணும். நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போதெல்லாம் என்னோடய பாட்டியை தான் நான் ஞாபகம் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய பாட்டி தான் எனக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ண கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. என்னோடய நாத்தனார் கேட்டிருந்தாங்க, யார் இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பாட்டி தான் எனக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ண கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் நாத்தனார்கிட்ட கேட்டிருந்தேன், உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லியிருந்தாங்க, எனக்கு என்னோடய பெரியம்மா தான் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் பேசிகிட்டே நம்மளுக்கு க்ளீன் பண்ணிட்டோம். டைம் கூட போனதே தெரியல. ரொம்ப ஜாலியாக இருந்தது.
இன்னும் 2 இருந்தால் கூட நம்ம ஜாலியாக பேசிகிட்டே க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். எனக்கு கல்யாணமாகி ஃபஸ்ட்டு தடவை தான் இது நாங்கள் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வாங்க மாட்டோம். அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுவேன். எங்கள் அம்மா க்ளீன் பண்ணி செஞ்சு வைப்பாங்க. அது போய் சாப்பிட்டு வந்துடுவேன். இப்போது என்னோடய நாத்தனார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் இது க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சள் போட்டாக்க தான் அதோட கவுச்சி ஸ்மெல் போகும். இப்போ சுடு தண்ணியில் வச்சுருந்த குடல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்டாக்காவே ஈஸியாக கட் ஆகிடும். நீங்கள் அப்படியே கட் பண்ணால் அது வழுக்கிட்டே போகும். நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு கட் பண்ணுங்கள். அதோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் எதுவும் சுடு தண்ணியில் போகாது. நீங்கள் பயப்படாதீங்க. இதுக்கு தண்ணியே போடாமல் தான் வேக வைக்கணும். இதுக்கு இதோட உள்ளே இருந்தே தண்ணி வந்துடும் வெளியே. தாஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.